பட்டினத்தார் ஒரு பெரும் ஞானி. ஆனால் தன் சீடனுக்கு மோட்சம் கிடைத்த பிறகும் தனக்கு இன்னும் கிடைக்கவில்லையே என்ற வருத்தம் அவர் மனதில் இருந்தது. ஒரு நாள் அவர் சிவன் கோவிலில் அமர்ந்து, இறைவா, எனக்கான நேரம் எப்போது வரும் என்று மனமுருக வேண்டினார். அப்போது, பட்டினத்தாரே, கலங்காதே, உனக்கான நேரம் இன்னும் வரவில்லை, காத்திரு என்று ஒரு தெய்வீக குரல் கேட்டது. அது சிவனின் அசரீரி. மறுநாள் பட்டினத்தார் ஒரு மரத்தடியில் உச்சி வெயிலில் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தார். உலகை மறந்த நிலையில் தன் வலது கையையே தலையணையாக வைத்து படுத்திருந்தார். அப்போது அந்த வழியாக மல்லிகா, விமலா என்ற 2 பெண்கள் வந்தனர். பட்டினத்தாரை பார்த்த மல்லிகா, பார் விமலா, இவர் எவ்வளவு பெரிய ஞானி, இந்த கடும் வெயிலிலும் அமைதியாக படுத்திருக்கிறார் என்றாள். அதைக் கேட்ட விமலா புன்னகைத்து, இவரா ஞானி? உண்மையான ஞானிக்கு சுகம் ஒரு பொருட்டல்ல. ஆனால் இவரோ தன் கையையே தலையணையாக வைத்து சுகம் தேடுகிறார் என்றாள். அவர்கள் பேசியது பட்டினத்தார் காதில் விழுந்தது. அவள் சொல்வது சரிதான், எனக்கு இன்னும் பற்றுகள் இருக்கின்றன என்று உணர்ந்தார். உடனே தலையணையாக இருந்த தன் கையை எடுத்துவிட்டு வெறும் தரையில் தலையைச் சாய்த்தார். சிறிது நேரம் கழித்து அந்த பெண்கள் திரும்பி வந்தனர். பட்டினத்தாரின் மாற்றத்தை கண்ட மல்லிகா, இப்போது பார், அவர் தன் கையையும் எடுத்துவிட்டார், இப்போதாவது இவர் உண்மையான ஞானி என ஒப்புக்கொள்கிறாயா என்று விமலாவிடம் கேட்டாள். விமலா அமைதியாக, இல்லை மல்லிகா, உண்மையான ஞானி நாம் பேசுவதையே கேட்டிருக்க மாட்டார். புற உலகின் பேச்சுகளுக்கு அப்பாற்பட்டவரே ஞானி. இவர் நம் பேச்சை கேட்டு தன்னை மாற்றிக்கொள்கிறார் என்றாள். விமலாவின் வார்த்தைகள் பட்டினத்தாரின் இதயத்தை தைத்தன. உனக்கான நேரம் இன்னும் வரவில்லை என்று சிவன் ஏன் சொன்னார் என்பது அவருக்கு புரிந்தது. புற உலகின் புகழ்ச்சிக்கும் இகழ்ச்சிக்கும் செவிசாய்ப்பது ஞானத்திற்கான தடையாக இருப்பதை உணர்ந்தார். அவர் மனதிலிருந்த கவலைகள் அனைத்தும் நீங்கின. ஆம், என் பயணம் தொடர்கிறது என்று தனக்குத்தானே சொல்லிக் கொண்டார். அமைதியுடன் நமசிவாய என்று உச்சரித்தபடி தன் பயணத்தை தொடர்ந்தார்.